அடிச்சு சுனாமி வந்தா யாரு காரணம்? யாருமா காரணம்? சுனாமி அனுப்புனது யாரு? நம்ம உலகம் சொல்றது யாரு? யாரு? இல்ல ஆண்டவர் தாயா. பாத்தியா என்ன பண்ணாரு? அனுப்பிச்சு எல்லாரும் கூட்டு போயிட்டாரு. அதான் கேட்டேன் நான் ஒருத்தரவை, எப்படி சொல்றீங்க? நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அது சொன்ன, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 800 வருஷம் பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். நூற்றுக்கணக்கான வருடங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணல, ரட்சிக்கவே படல. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு. இப்ப உங்களுக்கு சுகரு. இப்ப டாக்டர் சொல்றாரு, அப்பா சுகர் முத்தி போச்சு, ஒன்னு கால் எடுக்கணும், இல்லைன்னா கால் எடுக்கலன்னா நீ என்ன ஆயிருவ? செத்து போயிருவோன்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் கேட்கிறாரு, உங்ககிட்ட முடிவு காலா உயிரா? நீங்க என்ன சொல்லுவீங்க? பாருங்க, காலம். காலா உயிரா? உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன. காலையே நாளும் பரவாயில்ல, நான் உட்காந்துட்டாவது கூட என் பிள்ளைங்களவ பார்த்துக்கிறேன், உயிர் தான் முக்கியன்னு. அப்ப நோவாவை கேட்டாரு, இருக்கிறவனெல்லாம் இந்த ஒரு குடும்பத்தை கெடுத்து போடுவான், அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோவாவின் குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி சுகரை எப்படி முத்திருச்சு, அந்த சுகரு மனுஷன் நல்லா இருக்கிறதுக்காக, கால் போனாலையும் பரவாயில்ல உயிரும் உடம்பும் நல்லா இருக்குன்றதுக்காக ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு தேவ மனிதன் அந்த சந்ததியின் மூலமாய், கவனிங்க, இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட ஒரு காலை எடுக்கிற போல ஆபரேஷனை தேவன் அன்றைக்கு செய்தார். தப்பா ரைட்டா? எத்தனை பேர் ரைட்டுன்றீங்க? நான் சொல்றேன், குடல்ல சீல் பிடிச்சிருக்குது, விட்டா கிட்னி எல்லாம் பரவிடும். இப்ப ஆல்ரெடி குடலை வெட்டி எடுக்கணுமா, இல்லை எல்லா இடத்துமா பாதிக்க விடணுமா? என்ன பண்ணோம்? ஒரு கூடையில் 100 ஆப்பிள் இருக்கு. ஒரு ஆப்பிள் ரொம்ப அழுகி அப்படியே ஒரு மாதிரி புழுத்து இருக்கு. மீதி 99 ஆப்பிளும் கூடல் நல்லா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? இந்த அழுகுன்னு ஒரு ஆப்பிளை எடுக்கலன்னா மீதி 99 ஆப்பிளும் அவுட். அதான் இன்னைக்கு ஆண்டவர் செய்தார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்.